தேடுது, எங்க பிள்ளைகள் தேடுது, எங்க மனம் பதறுது. கடவுளே, ஒரு முடிவு வராதா? எங்க பிள்ளைகளுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காதா? அவங்களுக்கு மனம் இறக்க முடியா? கண்ணீர் இல்ல தாய் தந்த உறவு அத்துதான் பாதிக்கும். கடனப்பட்ட தாய்மார் எந்த மாதிரி எந்த கண்ணீர் விடுறார்களோ பாரு, சும்மா விடாது, எங்களை பாவம் சும்மா விடாது. தமிழர் சங்கத்தின் சங்க தலைவி காசி பிள்ளையை வேண்டுதா. இன்றைக்கு நாங்கள் 3000 நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 2017 2ஆம் மாதம் 24ஆம் தேதி போராட்டம் தொடங்கின நாங்கள் இத்த வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய தாய்மார்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லை. இன்றைக்கும் ஒரு தாய் இறந்திருக்கிறான். இந்த தினத்தில் அன்று இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தாயார் எங்கள் பிள்ளையின் இயக்கத்தோடைய சிவன் போயிருக்குது. அந்த இதிலையும் நாங்கள் கலந்து கொள்ளாமல் நாங்கள் இன்றைக்கு இந்த பந்தல்ல இந்த 3000 நாளை நோக்கி கொண்டு இருக்கும் போது இந்த தாயாருடைய செய்தியை கேட்டதுமே எல்லாருமே மனமுடைந்து போய் நிற்கின்றோம். இன்றைக்கு அந்த தாயாருடைய நிலைமை, அந்த பிள்ளைய எப்போ காணுவோம், எப்போ காணும், எந்த ஒரு தாயும் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் எப்போ காண போகிறோம். இந்த புது அரசாங்கம் வந்து பெரியக்குள்ளே ஏதோ கவுட்டு கொட்டி கொண்டு வந்தது. நாங்கள் இதை சொல்லுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். இன்றைக்கு எங்களுடைய கதையே இல்லை. ஆனால் இந்த நாங்கள் இவன் கதையை கேட்டோ இவன் இதை விட்டோ நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதும் இல்லை. எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வெளிநாடு தருமென்று சொல்லித்தான் நாங்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தும் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் செய்வோம். இதுல இந்த தாயார் இறந்துட்டா. இந்த தாயாற்ற மனவேதனை எங்க கொண்டு அந்த தாயின் பாவத்தை எங்கே துளைக்க போகணுமோ தெரியாது. ஒவ்வொரு தாய்மாரும் அதைத்தான் சொல்லணும். எங்களுக்கும் இப்படித்தான் நடக்க போகுது. இந்த அரசாங்கம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு இதுதான். ஆனா இவியல் எங்க பிள்ளைகளுக்கு சரியான தீர்வு கூற இல்லையான்னு சொன்னா இவைக்கு இன்னும் இவை அழிவைத்தான் சந்திச்சு கொண்டிருப்பினோம். எங்களுக்கு எப்போ சரியான ஒரு தீர்வு கூறணுமோ அன்றைக்கு இவைக்கும் ஒரு விடுதலை என்றதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அது தவறு இதென்றால் எங்கென்ற கண்ணீர் சும்மா விட போறதில்லை. வணக்கம். தமிழர் தாயார் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். தமிழர் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் UNHRCயை நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றனர். இன்று பிப்ரவரி 24. 3000 நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை தாய்மார்கள் அவர்களின் குழந்தைகளுக்கான நீதி மற்றும் எதிர்கால இனப்படுகொலையை தடுக்க தமிழ் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெற வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக A9 நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இவர்களின் போராட்டம் கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எதிர்கால தமிழ் தலைமுறையின் பாதுகாப்பு, மரியாதை மற்றும் சுதந்திரத்துக்காகவும் ஆகும். வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வை முன்னிட்டு தமிழ் தாய்மார்கள் சர்வதேச சமூகத்தை போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்பை உறுதிப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றனர். 16 ஆண்டுகளாக தாம் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த துயரத்தில் போரின் போது மற்றும் அதன் பின்னரும் கடத்தப்பட்டு எங்கள் குழந்தைகளை தேடி எங்களது துயர குரல்கள் இன்று வரை வேடிக்கையாக பார்க்கப்பட்டுள்ளன. உலகம் தன்னிச்சையாக செயற்பட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம் காண்கிறோம். சர்வதேச சமூகத்திற்கு ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் சிரியா போன்ற நாடுகளின் தலைவர்களை பொறுப்புக்குள் கொண்டு வர வழிகள் இருக்கின்றன என்றால் இலங்கையில் போர்க்குற்றவாளிகளை நீதிக்கு புறக்கணிக்க முடியாது. இவ்வாறான இரட்டை நிலைப்பாடு ஏற்க முடியாதது. போர் குற்றவாளிகளின் சமமான நீதியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதும் அவசியமானது. அமெரிக்கா UNHRCயில் இருந்து விலகியுள்ளதை நாம் அறிவோம். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டிய நேரம் இது. ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் தமிழர் வாழும் பகுதிகளுக்கே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவருடன் உரையாடி எங்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 16 ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றியும் சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் வேதாகி வருகின்றனர். UNHRC இப்போது நடவடிக்கை எடுக்க தவறினால்
உண்மை அவர்களுடன் மண்ணடியில் புதைந்து போகும். இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர தீர்மானங்களை மீறி நடைமுறை நடவடிக்கையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறோம். நீதி தேர்வு செய்யப்பட முடியாது. தமிழ் குடும்பங்கள் தீர்வை பெற வேண்டும். எங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து பதில்கள் தேவை. நீதி நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி.